ஹாய் வீவர்ஸ், நாளைக்கு நடக்க போகிற B20 எக்ஸ்போவில் .com சொல்யூஷன் ஸ்டால் போட்டிருக்கோம். நாங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸில் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ். வாங்க அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரானிக் சுவிட்ச் போர்டு, ஒரு சுவிட்ச் போர்டில் எத்தனை சுவிட்ச் இருக்கோ அந்த சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து அதை வந்து ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஆட்டோமேஷனில் என்ன கண்ட்ரோல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, இத்தனை மணிக்கு லைட் ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும், மொபைலில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எனிவேர் இருந்து என்ட்ரன்ட் வழியாக எனிவேர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2+1 சுவிட்ச் போர்டு இருக்குது, 1 சுவிட்ச் கண்ட்ரோல் இருக்குது, 2 சுவிட்ச் கண்ட்ரோல் இருக்குது, 4 இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சுவிட்சஸ் நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் புதுசாக இப்போ தான் சுவிட்ச் போர்டு மாட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த சுவிட்ச் போர்டு எல்லாமே இந்த மாதிரி ஃபெதர் டச்லேயும் மொபைல் கண்ட்ரோலையும் பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா வித் பிளக் பாயிண்ட்டோட கான்ஃபிகரேஷனும் நம்ம பண்ணிக்கலாம். இது போக சென்சார்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு தனித்தனி செப்பரேட் சென்சார்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு கப்போர்டு திறந்து மூடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும், அலாரம் வரணும், இந்த மாதிரி விஷயங்களும் இந்த கண்ட்ரோலரில் நம்மளால் பண்ண முடியும். இது போக பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஃபால்ட் சுவிட்ச் போர்டில் பார்த்திங்கன்னா ஃபெதர் டச்சோட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஃபெதர் டச் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா வித் ஃபேனோட ஸ்பீடும் கூட்டி குறைக்கிற மாதிரியும் நம்மளால் பண்ண முடியும். வித் இந்த பிளக் பாயிண்ட், இந்த பிளக் பாயிண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் மாட்டுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுமே நம்ம கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோமேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அமேசான் இந்த மாதிரி டிவைஸ்லையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் இந்த சுவிட்சஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டோட டிம்மிங்கை கூட்டி குறைக்கிறது இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்மளால் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா ஃபெதர் டச்சை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது நம்மளுடைய லைட் கண்ட்ரோல் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லைட் கண்ட்ரோல் டிம்மு கூட்டி குறைக்கிறது, அந்த பிரைட்டை கூட்டி குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த இருக்குல்லையா மொபைல் ஆப்லேயே வந்து நம்ம இங்கே கண்ட்ரோலை ஆன் பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணுறாங்க, அதை பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் இதில் நம்மளால் பண்ண முடியும். அது மாதிரி இந்த இண்டிவிஜுவல் பல்பு பார்த்திங்கன்னா மோஷன் சென்சாரோட வந்துடும். நம்ம எங்கே மாட்டியிருக்கோமோ அங்கே ஆள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும், ஆள் நடமாட்டம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட கண்ட்ரோலு, வீடியோ டோர் ஃபோன் அக்சஸ்ஸு, டோரோட லாக்கிங் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபெதர் டச்சு, ஃபேஸு, நம்மளுடைய கை ஜஸ்ட்டு காமிச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் கண்ட்ரோலு. இதில் அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய கண்ணாடி டோரில் நம்மளுடைய லாக் சிஸ்டம் இருக்குது, அதுபோக உட்டன் டோருக்கு தனி சிஸ்டம் இருக்குது. இதில் அட்வான்ஸ் மாடல்ஸ் இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா அலாரம் சிஸ்டமும் நம்மள்ட்ட இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபிங்கர் கைரேகை வச்ச உடனே லாக் டோரில் ஓப்பன் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நம்ம கைரேகையை தூரத்துலேருந்தே ஸ்கேன் பண்ணி அந்த டோரோட லாக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இப்போ பார்த்திங்கன்னா வித் இந்த வீடியோ டோர் ஃபோன்லேயே காலிங் பெல்லோட ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபெதர் டச் எல்லாமே இருக்குது. அது காலிங் பெல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு வர்றவங்க கைரேகை வச்சாலே போதும், அந்த டோர் ஓப்பன் ஆகி நம்ம வீடியோலையும் அந்த ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட டச் அண்ட் ஃபீல் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு எங்கள் ஸ்டாலுக்கு வாங்க, விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.